கர்த்தருடைய சித்தம் இல்லைங்க. சில காரியம் சரியில்லையா, எங்க பிரச்சனை இருக்குன்னா கத்தட்ட இல்லை, என்னுடைய மைண்ட்ல பிரச்சனை இருக்கு. மனதை மாத்துங்க, எண்ணத்தை மாத்துங்க, சிந்தையை மாத்துங்க. மாத்துனீங்கன்னா உங்களுக்கு வைத்திருக்கிறது அழிவில்லை, நிறைவு, பரிபூர்ணம். என்ன சொன்னாலும் நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றேன்னா உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ உங்களை கொண்டே செய்வார். கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவதற்கு ரெடி. கர்த்தாவே சொல்லும் அந்த இதுல இருக்கு. ரோமர் திருப்போம், ரோமர் 12ஆம் அதிகாரம் திருப்போம். ரோமர் 12 1-2 வசனங்கள் வாசிப்போம். மீட்பை குறித்து 11 அதிகாரங்கள் பேசி முடிச்சதுக்கப்புறம் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து எழுதுகிறார். மீட்பு முழுவதும் கிறிஸ்துவை சார்ந்தது. மீட்பில் நம்முடைய செயல் என்பது ஒன்றுமே கிடையாது. இவ்வளவு வரி மீட்பு நமக்கு ஏற்படுத்தினதுக்கப்புறம் அந்த மீட்பின் நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நாம் செய்ய வேண்டியது என்னன்னு சொல்றார். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மர்வமாங்கள். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுகிறதை குறித்து பேசுகிறோம். இந்த வில் ஆஃப் காடை குறித்து பேசுகிறோம். தேவன் நமக்காக வைத்திருக்க சித்தங்கிறது பிரம்மாண்டமானது, மேன்மையானது, ஒரு குறைவும் இல்லாதான் தேவனுடைய சித்தம். நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள், எண்ணங்கள், ஆலோசனைகள் ஒரு இம்மி அளவு கூட தீமை கிடையாது. எரேமியா 29:11 சொல்லுகிறது, உனக்கு நான் வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன், உனக்கன்று வகுத்து வைத்திருக்கும் திட்டங்களை நான் அறிவேன், அவைகள் வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிக்கிற திட்டங்கள் அல்லனர். தேவன் நமக்காக வைத்திருக்கிற அத்தனை திட்டமும் அத்தனையும் நல்வாழ்வுக்கு ஏதுவானது. நாம் வாழுகிறது மட்டுமல்ல, நாம் வாழ்ந்து அநேகரை வாழ வைக்கக்கூடிய திட்டமாக இருக்கணும். அதான் தேவனுடைய திட்டம். நாம் நமக்காக போடுகிற திட்டங்கள் நம்முடைய நல்வாழ்வை மட்டும் மையமாக வச்சு செய்கிறோம். நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளை குட்டி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், அதான் நாம் போடுகிற திட்டம். ஆனால் தேவன் நம்ம வாழ்க்கையில் போடுகிற திட்டங்கள் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பின் சந்ததிக்கும் இந்த தேசத்துக்கும் ஒரு சமுதாயத்துக்கும் மாறுதல் ஏற்படுத்தக்கூடிய திட்டங்கள் தான் தேவன் போடுகிறார். ஆபிரகாம் பார்த்து சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வாதமாக வைப்பேன். ஆசீர்வதிக்கப்படுகிறது மட்டுமல்ல, உன்னை ஆசீர்வாதம் வைப்பேன், பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும், பூமியில் இருக்க தேசங்கள் அனைத்தும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படும். அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் நான் வாழணும். பூமியில் இருக்க தேசங்களே ஆசீர்வதிக்கப்படுகிறதோ இல்லையோ, நான் வாழுகிற தெரு ஆசீர்வதிக்கப்படணும், நம்முடைய இனத்தார் ஜனத்தால் ஆசீர்வதிக்கப்படணும். நான் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய ஒரு தாக்கம் இந்த பூமியில் இருக்கணும். நான் அடிக்கடி சொல்கிறேன் இல்லையா, நான் சரியாக வாழலை, நிறைவாக வாழலைன்னா சோத்திர கூட்டத்தோடய முடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நினைக்கவே மாட்டாங்க. சோத்திர கூட்டத்தில் கூட சோத்திர கூட்டம் நடத்துகிறவங்க பொய் சொல்லாமல் நடத்தணும்னா நல்ல வாழ்க்கை இருந்தால் தான் சோத்திர கூட்டத்தை ஒழுங்காக நடத்த முடியும். இல்லாட்டா அங்கே கர்த்தருடைய சமூகத்தில் பொய் சொல்லணும். இவர் மாதிரி ஒரு உத்தமர் பார்க்க முடியாது, இவர் சபைக்கு தூணாக இருந்தார், ஒரு பில்லராக இருந்தார், ஒரு மேலே இருக்க பில்லராக இருந்தார், ஏதாவது சொல்லணும். ஆனால் சாதிச்சிருந்தோம்னா அநேகர் வந்து சாட்சி சொல்லுவாங்க, இவங்களால தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம், இவங்க குடும்பத்தினால தான் ஆசீர்வதிக்கப்பட்டோம், வாழ்க்கைனால தான். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளணும், அறிய வேண்டுங்கிற வாஞ்சை நமக்கு இருக்கணும். ஏன் சொல்லுகிறார் எடுத்த உடனே, அப்படி இருக்க சகோதரரே உங்கள் சரீரங்களேங்கிறாரு. இந்த சரீரம் நம்முடைய சரீரம் இல்லை, இந்த சரீரம் கர்த்தருடைய சரீரம், விலை கொடுத்து வாங்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்தை அவமதிக்க கூடாது, இந்த சரீரத்தை அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த பொல்லாத சரீரம் அப்படி சொல்லக்கூடாது. பொல்லாத சரீரம், சரீரத்தை ஒடுக்கணும், சரீரத்தை ஒடுக்கணும். சரீரம் ஒடுக்குதல்ங்கிறது வேதம் சொல்லுகிறது, அது மாயமான பொய்யான போதன் இருக்கு. சரீரத்தை ஒடுக்கணும். எப்படி ஒடுக்கணும்னா ஒரு சேர்ல உட்காரணும். அதை நான் எப்பவுமே ஆமதிக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சேரை நீங்க இருக்கணும். அந்த விஷயத்தில் இருக்கிற சரீரம் எக்ஸ்பாண்ட் ஆகக்கூடாது. ஆனால் சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், ஜீவனோடு இருக்கணும், தீர்க்காயுசோடு இருக்கணும். எந்த அளவுக்கு பட்டுச்சலையை பத்திரமா வச்சுருக்கீங்களோ,
நகையை பத்திரமா வச்சிருக்கீங்களோ, பணத்தை பத்திரமா பார்க்குறீங்களோ, அதை பார்க்கலும் அதிகமாக சரீரத்தை பத்திரமா பார்க்கணும். ஏன்னா சரீரம் உங்களுக்குரியதல்ல, கிரயத்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்களேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இந்த சரீரத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய உக்கிரானக்காரன். நல்லா கவனிக்கணும். சரீரத்தோடு அதனால தான் நல்லா சாப்பிட்றேங்க நான். எதுக்கு நான் 4 முட்டை சாப்பிட்றேன்னா பைபிளே சொல்லுது என் சரீரத்தை நல்லா பேணி பாதுகாக்கணும். அதுக்கு சொல்லலை. மற்ற காரியம் ஏன் சரீரத்தை பாதுகாக்கணும்னா உங்களுக்கு ஒரு திட்டம் இருக்குது. அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு இந்த சரீரம் அவசியம். சரீரம் பலவீனம் அடைஞ்சிருச்சு, சரீரம் செயலற்றுச்சுன்னா இந்த பூமியில் நம்ம செயலற்றவளாக மாறிடுவோம். இந்த பூமியில் இருக்கிற வரை செயல்படக்கூடிய மக்களாய், தேவனுடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமென்றால் இந்த சரீரத்தை பத்திரமா பாதுகாக்கணும். சரீரத்தை தேவனுக்கு ஏற்ற விதத்தில் செயல்படக்கூடிய சரீரமாக வச்சுருந்தீங்கன்னா தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் நோக்கம் நிறைவேறும். கர்த்தர் எனக்கு ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். டீச் பண்ணணும், போதிக்கணும். டீச் பண்ணணும், போதிக்கணும்னா நான் இங்கேருந்து வேகமாக வரணும். என்னுடைய சரீரம் முழுக்க எல்லாமே நல்லா இருக்கணும். லங்ஸ் நல்லா இருக்கணும், வோக்கல் கார்டு த்ரோட்டு நல்லா இருக்கணும், ஹார்ட் நல்லா இருக்கணும். அப்படி எல்லாமே நல்லா இருந்தால் தான் இங்கே வந்து நான் ஊழியம் செய்ய முடியும். இல்லாட்ட ஒரு லட்டு தான் எழுத முடியும் நான். அப்போ ஒரு சித்தத்தை செய்வதற்கு சரீரம் பரிபூர்ணமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். அதனால தான் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக்கணும். இது தேவனுக்கு உரியதுன்னு நினைக்கணும். அநேக மக்கள் நினைக்கிறாங்கன்னா அது ஏன் சரீரம், என் சரீரத்தை நான் என்னன்னாலும் செய்வேங்கிறாங்க. அது உங்கள் சரீரம் இல்லை. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அது உங்கள் சரீரம் கிடையாது. இந்த சரீரத்தில் கண்டதை ஊற்றக்கூடாது. கண்டதுன்னா எதுவுமே கண்டதை ஊற்றக்கூடாது. கண்ட புகையில உள்ள விடக்கூடாது. அடுத்தவன் புகை குடித்தா கூட தள்ளி போயிடணும், இல்லாட்டா அவனை தள்ளி போக சொல்லிடணும். ஏன்னா இது வந்து கர்த்தர் கொடுத்த சரீரம். உலக மனிதன் என்ன நினைக்கிறான்னா இது மண்ணுக்கு போகிற சரீரம் தானே, இந்த சரீரத்தை வச்சு என்ன செய்யலாம் நினைக்கிறான். இது மண்ணுக்கு போகிற சரீரமாக இருந்தாலும் அந்த சரீரத்தை கர்த்தர் மாற்றுவார். இந்த பூமியில் இருக்கிற வரை நல்ல சரீரம், ஆரோக்கியமான சரீரம் இருக்கணும். நல்லதை சாப்பிடணும். முடிஞ்சுன்னா நல்ல ஒரு வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது செல்லை வீட்டில் வச்சுட்டு போங்க. நான் வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் மட்டும் வாக்கிங் போகிறேன், அன்னைக்கு ஒரு நாள் தான் நமக்கு கிடைக்குது. கட்டாயம் வாக்கிங் போங்க. வாக்கிங் போகும்போது ஊரில் இருக்க எல்லா கவலைகளையும் மனசில் வச்சுட்டு சிந்திச்சிட்டே போகக்கூடாது. அதுக்கு நீங்கள் வீட்டிலே உட்காந்துருக்கலாம். எந்த கவலையும் படாமல் கர்த்தரை மனசில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க. ஏன்னா சரீரம் முக்கியம், சரீரம் அவசியம். சரீரம் இருந்தால் தான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முடியும். உலக மனிதனே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சுவர் இருந்தால் தான் சித்திரம். அக்கா பெரிய சுவர் இருக்கக்கூடாது, ஒரு நார்மல் சுவர் வரையக்கூடிய அளவுக்கு நல்ல ஆரோக்கியமாக சுவர் இருக்கும். அப்புறம் சொல்கிறாரு 2ஆம் வசனம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ண சித்தம் என்னென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுமாங்கள் ரட்சிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறோம் என்றால் தானாகவே நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் நம்ம மனது புதிதாகாது. ஒவ்வொரு நாளும் வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்பதற்கு சரீரத்தை அடக்கி உட்கார வைக்கணும். மக்களுக்கு எங்கேனாலும் சரீரத்தை அடக்கி வைக்கலாம். 3 மணி நேரம் சினிமா தேட்டரில் உட்கார முடியும் தெரியுமா? கேஷுவலாக உட்கார வேர்க்கு ஏதாவது மூட்டைப்பூச்சி கடிக்காது. மூட்டைப்பூச்சியில் கடிச்ச இடத்துல நான் உட்காந்துருக்கேன் ஒரு காலத்தில். மூட்டைப்பூச்சி கடிக்கிறதுலாம் ஒன்றுமே தெரியாது. முதல்ல ஒரு 1.5 மணி நேரம், அப்புறம் ஒரு 1.5 மணி நேரம் இருந்தால் கூட ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் 1 மணி நேரம் பிரசங்க கேட்குறதுன்னா 40 நிமிஷத்துக்கு போகும்போது லைட்டாக அப்படி வாட்சை திருப்பி பார்ப்பாங்க, என்ன போலையாங்கிற மாதிரி இருக்கும். அந்த சரீரத்தை அடக்கி வசனத்தை கேட்கணும். வசனத்தை கேட்டால் தான் மனம் புதிதாகும். மனம் புதிதாக தான் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை பகுத்தறிய முடியும். மனம் புதிதாகலை, தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ற விதத்தில் மனம் ரெனியூ ஆகலைன்னா கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வது ரொம்ப கஷ்டம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறதுனால என் மனது மறுரூபம் அடைஞ்சிருச்சு, ரட்சிக்கப்பட்டதுனால கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும்னு நினச்சோம்னா கஷ்டம். இன்னைக்கு பெரும்பாலான மக்கள், ரட்சிக்கப்பட்ட மக்களே, தேவனுடைய ஜனங்களே கர்த்தருடைய சித்தத்துக்கு வெளியே தான் நிற்கிறாங்க. ஒன்றே ஒன்று, ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, செத்தா பரலம் போவாங்க.
கர்த்தருடைய சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றினாங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாள் கூட நான் எதுக்கு பிறந்தேன்னு தெரியாது. ஏன் பிறந்தேன், எதுக்கு நான் வாழ்கிறேன், எதை நோக்கி போகிறேன்னு தெரியாது அவங்களுக்கு. அவங்களுக்கு காலங்கள் அப்படியே உருட்டி கொண்டு போகும். அது நிறைவான வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய சித்தத்தை அறியணும், கர்த்தருடைய சித்தத்தை அறியணும் வாஞ்ச இருந்துச்சுன்னா பூர்ணமாக வாழ முடியும். உலகம் அப்படி கிடையாது. உலகம் தேவனை சிந்திப்பது கிடையாது. தேவனே சிந்திப்பது கிடையாதுன்னா தேவனுடைய நோக்கத்தை சிந்திப்பது கிடையாது. தேவனுடைய நோக்கத்தை சிந்திக்கலன்னா தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றணும்னு ஆசை உங்களுக்கு இருக்காது. முதல்ல கர்த்தருடைய சித்தத்தை அறியணுங்கிற வாஞ்ச இருக்கணும். வாஞ்ச இருந்தால் தான் செய்ய வேண்டுங்கிற அந்த செயல்பாடுக்குள்ளே போக முடியும். பெரும்பாலான மக்கள் பாதி அறிகிறாங்க, மீதி அவங்க பார்த்துக்குவாங்க. ஒவ்வொரு காரியங்க வாழ்கிறது தேவனுக்காக வாழ்கிறோம், அப்படித்தானே? சிலர் சொல்கிறேன் நான் என் பிள்ளைகளுக்காக வாழ்கிறேங்கிறாங்க. பிள்ளைகளுக்காக வாழ முடியாது, கர்த்தர் உங்களை வைக்கலை. பிள்ளைகளை நல்ல விதத்தில் வளர்த்து கர்த்தருக்கு முன்பாக நிறுத்தணும். பிள்ளைகளை கர்த்தருக்காக வளர்த்து நிறுத்துறதுக்காக தான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார தவிர பிள்ளைகளுக்காக வாழுவதற்காக இல்லை. என் வீட்டுக்காரருக்காக வாழ்கிறேன், கர்த்தருக்காக வாழணும். நம்ம கையில் கொடுத்த அத்தனையும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணும்னா ஒவ்வொருவரோடு கர்த்தரோடு டிராவல் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கணும். இதை குறித்து பேசும்போது ஒரு காரியம் சொன்னேன். கிறிஸ்தண்டம் முழுவதும், கிறிஸ்தவ சமுதாயம் முழுவதும் ஒரு எண்ணம் இருக்குது. அது அந்த ஒரு காரியத்தை இன்னைக்கு கொஞ்சம் பேச விரும்புகிறேன், அப்புறம் இன்னும் கொஞ்சம் போக விரும்புகிறேன். நடக்கிறது அனைத்தும் கர்த்தருடைய சித்தம். எல்லாமே என்ன நடக்கிறதோ அது கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய செயல் இல்லாமல், கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றுமே நடக்காதுங்கிறாங்க. அதே போல் என் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது கர்த்தருடைய சித்தம் தான். இதே ஒரு இடத்துல ஒரு பொண்ணை பார்க்குறாங்க, ஒரு கல்யாணத்தை கட்டுறாங்க, கல்யாண பத்திரிகையில் இது கர்த்தரால் வந்ததுங்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருமண வாழ்க்கை சரியாக ஓடாத போது என்ன சொல்கிறாங்கன்னா இது கர்த்தர் கொடுத்த சிலுவன்றாங்க. அது நல்லா போகுதுன்னா அது இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது, ஏதே ஒன்று பார்த்து பிடிச்சி ஒரு வாழ்க்கை முழுக்க போராட்டம் மாதிரி என்ன சொன்னாங்கன்னா அது கர்த்தர் தான் கொடுத்தாரு, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுன்னா அவங்களுடைய மனதில் என்னென்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் கர்த்தருடைய சித்தம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல், கர்த்தருடைய பெர்மிஷன் இல்லாமல் என்னோட வாழ்க்கையில் என்னுமே நடக்காது. அப்போ இது நடந்தாலும் கர்த்தருடைய சித்தம் தான். நான் இப்படி பாடுபட்டு பரலோகம் போவதும் கர்த்தருடைய சித்தம் தாங்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ஏன் அப்படி நடக்குதுன்னா நடக்கிறதுக்கெல்லாம் ஒரு காரணம் இருக்கா? நம்மளோட வாழ்க்கையில் நடக்கிற அத்தனைக்கு ஒரு காரணம் இருக்கா? இருக்கா இல்லையா? இருக்கு. என்னக்க அறிவில்லைன்னு அர்த்தம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நமக்கு போதுமான அளவுக்கு அறிவில்லை, போதுமான அளவுக்கு செவி கொடுக்கலன்னு அர்த்தம். நடக்கிறதெல்லாம் கர்த்தருடைய பாட்டு தான். என்ன நடந்தாலும் கர்த்தரை அனுமதிக்கிறாரு, கர்த்தர் அதை பெர்மிஷன் கொடுக்குறாரு, கர்த்தருடைய செயல் இருக்குன்னா கர்த்தரை பொறுப்பு இல்லாதவனை மாற்றிட்டாருன்னு அர்த்தம். எனக்கு பொறுப்பு கிடையாது, நான் தெரிந்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, என்ன நடந்தாலும் இறைவன் செவல்னு போயிடலாம். ஏசியா திருப்புவோம். எல்லாம் அவரை பொறுத்து கிடையாதுங்க. அவர் பிளான் பண்ணுறார். என்னுடைய எண்ணங்களையும் சிந்தைகளையும் அவருடைய சிந்தைக்கேற்ற விதத்தில் மாற்றி நான் சித்தம் கொண்டு தெரிந்தெடுக்கிற காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்குது. ஏசியா 1 தெரிஞ்ச வசனங்களாக சொல்கிறேன், கவனிச்சிட்டே வருவோம். 1:19 நீங்கள் மனம் விருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள், மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. மனம் புரிந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிக்கிறது கர்த்தருடைய சித்தமா? பட்டயத்துக்கு இரையாவது கர்த்தருடைய சித்தமா? நன்மையை புசிப்பது தான் கர்த்தருடைய சித்தம். கீழ்ப்படுகிறது கர்த்தருடைய சித்தமா? எதிர்த்து நிற்பது கர்த்தருடைய சித்தமா? கீழ்ப்படுகிறது தான் கர்த்தருடைய சித்தம். நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் எதிர்த்து நின்னா கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கை நிறைவேறாது. ஆனால் மக்களுடைய மனதில் என்ன இருக்குன்னா எல்லாமே இறைவன் சித்தம், ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் கர்த்தர் நடத்துக்கிறாருன்னு மதியமான எண்ணம் கிறிஸ்தவங்களுக்கு இருக்கு. எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குன்னா, நான் ரோட்டில் போகிறேன், நான் உயிரோடு இருக்கணும்னு கர்த்தருடைய சித்தமாக இருந்துச்சுன்னா 100 கிலோமீட்டருக்கு போகிற லாரிக்கு முன்னாடி நின்னா கூட நான் சாக மாட்டேன். நான் சாகணும்னு இருந்துச்சுன்னா
சைக்கிள்காரன் கூட அடிச்சு என்னை கொன்றுவான். இது மக்களுடைய லாஜிக்கில் இருக்குது. அதாவது கர்த்தரை அனுமதிக்காம எதுவுமே நடக்காது. எல்லாமே கர்த்தரை அனுமதிக்கிறார் நினைச்சோம்னா நீங்கள் கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னு அவசியம் கிடையாது. என்ன நடக்கிறதோ அப்படியே மனசார வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் மனுஷனாக வாழ முடியாது, சிலையாக தான் வாழ முடியும். மனம் உருந்தி செவி கொடுத்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆங்கில பயில படித்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே இஃப்னு ஆரம்பிக்குது. இஃப் யூ ஆர் வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட்னு ஆரம்பிக்குது. தமிழில் செவி கொடுத்தால் அப்படின்னு என்ன அர்த்தம்? கொடுக்காமலும் இருக்கலாம்னு அர்த்தம். கொடுக்காமல் இருக்குன்னா என்னுடைய செயல்பாடு இருக்கிறது, அவர் திட்டமிட்டு தீர்மானிக்கிறது தான் என் வாழ்க்கையில் தானாகவே நடக்கும். என்னுடைய பார்ட் ஒன்றுமே கிடையாது. அவர் திட்டமிடுறார், அவர் செயல்படுகிறார், அவர் ஆட்டுகிறார், நாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா நம் மனமும் பிறந்த வேணாம், செவியும் கொடுக்க வேணாம். அதனால தான் தேவனோட வார்த்தையை சிஸ்டமேட்டிக்காக கேட்கணும். ஒரு பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கா, பொருளாதாரத்தை குறித்து என்னென்ன சத்தியம் இருக்கோ அத்தனையும் கேட்கணும். அதை குறித்த எண்ணம் திரும்பி திரும்பி மனதில் ரோல் ஆகிட்டே இருக்கணும். என் மைண்டு அந்த காரியத்தில் ரினியூ ஆகிற வரை கேட்கணும். அப்புறம் மனம் பொருந்தணும். ரொம்ப பேருக்கு மனம் பொருந்தலை. இன்னைக்கும் கர்த்தரை ஆசீர்வதிப்பார், செழிப்பாக வைப்பார், நிறைவாக வாழ வைப்பாருங்கிற காரியத்தில் மனம் பொருந்தலை. எத்தனை பேர் செழிப்புக்கு விரதமாக பேசுகிறாங்க தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு மனம் பொருந்தாது. அவங்க மனம் முதல்ல பொருந்தணும். நான் செழிப்பாக இருக்குது தெய்வ சித்தம், வாழ்ந்திருப்பது தெய்வ சித்தம், மனம் பொருந்தணும். அப்புறம் மனம் பொருந்தினதுக்கு அப்புறம் கீழ்ப்படியணும். வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். மனம் பொருந்தி செவி கொடுத்தால், தமிழில் செவி கொடுத்தான்னு போட்டிருக்கு, ஆங்கில வில்லிங் அண்ட் ஒபீடியன்ட். வில்லிங்காக இருக்கணும், அப்புறம் ஒபீடியண்ட்டாக இருக்கணும். நான் சொல்றது புரியுதுங்களா? தேசத்தின் நன்மையை புசிப்பு தானே தேவ சித்தம். தேசத்தின் நன்மை தான் புசிப்பு தேவ சித்தம்னா, நான் எப்படி வாழ்ந்தாலும் எந்த நிலையில் இருந்தாலும் என் வாழ்க்கையில் தேசத்தின் நன்மை இருக்கணும். ஆனால் சத்தியம் அப்படி இருக்கான்னு கேட்டால் இல்லை. நான் சொல்ல மக்கள் சொல்கிறாங்கல்லங்க, எப்படின்னா கடவுள் சித்தம் நடக்குங்க, நீ ஏன் இவ்வளோ பாடுபடுற? கடவுள் சித்தம் இல்லை, தேசத்தின் கொழுமையை புசிக்கணும். நம்ம நாடு ரிச்சஸ்ட் கண்ட்ரிங்க, லேலையான கண்ட்ரி கிடையாதுங்க. சரியாக நிர்வாகம் பண்ணுறதுக்கு தான் ஆள் இல்லைங்க. எல்லா நிறைவும் இருக்கிறது, எல்லா பரிபூர்ணம் நாட்டில் இருக்கு. எல்லா வெளிநாட்டு கம்பெனியும் இந்தியாவுக்கு வருது. வாங்கிறதுக்கு ஆட்கள் நிறையா இருக்காங்க. இங்கே வாங்கிறதுக்கு ஆட்கள் இல்லை, கையில் வச்சுருக்காங்க. மனம் பொருந்துறோம், தேவனுடைய சித்தத்துக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறோம்னா தேசத்தினுடைய பரிபூர்ணமான கொழுமை அனுபவிக்கலாம். வசனம் சொல்கிறத அப்படியே கீழ்ப்படியணும். கீழ்ப்படிந்து அப்படி சாஷ்டாங்கம் ஒபே பண்ணணும். சில மக்கள் கேட்குறாங்க, கர்த்தர் அன்புள்ளவர் என்றால் அப்படிங்கிறாங்க. அவன் கர்த்தர் அன்புள்ளவர் சொல்ல மாட்டான். கர்த்தர் அன்புள்ளவர்னா ஏன் மக்களை நரகத்துக்கு அனுப்புறாரு? கர்த்தர் அன்புள்ளவர் தானே, அப்போ ஏன் கர்த்தர் மக்களை நரகத்துக்கு அனுப்புறாரு? ஏன் அனுப்புறார்? அவர் அனுப்பலங்க, அவன் போறாங்க. கர்த்தர் ஒருத்தனை கூட நரகத்துக்கு அனுப்புற கிடையாதுங்க. அவனா நரகம் போறாங்க. நான் கர்த்தர் வேணாம், கர்த்தரை கும்பிட மாட்டேன், கர்த்தருக்காக வாழ மாட்டேன்னா அவன் சூஸ் பண்றான். இறைவனுடைய சித்தம் நாம் எப்படி நடந்தாலும் இறைவன் சித்தம் நடக்கணும்னா நரகத்தில் ஒரு ஆள் கூட இருக்க மாட்டான். நரகம் ஜீரோவாக இருக்கும். சில சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஜீரோவாக இருக்குண்டு. அதே மாதிரி நரகம் உங்களுக்கு ஜீரோவாக இருக்கும், பரலோகம் ஃபுல்லாக இருக்கும். வாசிப்போம் உபாகம் 11. உபாகம் 11:26 வாசிக்கிறேன் முதல்ல. இதோ இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். 28, உங்கள் தேவனாய கர்த்தரின் கற்பனைக்கு கீழ்ப்படியாமலும் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு விலகி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபம் வரும். நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாய கர்த்தர் உன்னை பிரவேசிக்கும் பொழுது கிர்சீம் மலையின் மேல் ஆசீர்வாதத்தையும் ஏபால் மலைகள் சாபத்தையும் கூற கடவாய். இங்கே சொல்றாரு, கர்த்தருடைய சித்தம் என்னன்னு சொல்லிட்டாரு. இதோ இன்று உனக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும்
வைக்கிறேன். சாபத்தில் நாம் மீட்கப்பட்டிருக்கோமா? சாபம் கிடையாது. தரித்திரிய சாபம் இருக்கக்கூடாது, வியாதி இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியலை, மனம் பொருந்தலைன்னா சாபம் நிற்கும். பைபிள் சொல்லுது இல்லையா, காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது என்று. அந்த நீதிமொழி படித்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற வசனம் கீழே இருக்க எல்லா வசனம் மூடனை பற்றி பேசும். சாபம் நமக்கு தங்கக்கூடாது. சாபம் இருக்குன்னு என்ன அர்த்தம்? அறிவை வெறுத்துட்டோம்னு அர்த்தம். 30 போவோம். 30:14 வாசிக்கிறேன். நீ இந்த வார்த்தையின்படி செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது. இந்த வார்த்தை வேற எங்கேயாச்சும் படிச்சிருக்கீங்க? ரோமர் 10 இருக்கு. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்தில் இருக்கிறது. இதுதான் ரட்சிப்பை பற்றி பேசும்போது சொல்றாரு. இதோ ஜீவனையும் நன்மையும் மரணத்தையும் தீமையும் என்று உனக்கு முன்பாக வைத்தேன். 19 நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு வைத்தேன் என்று உங்க மேல் வானத்தையும் பூமி என்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படி நீ ஜீவனை தெரிந்து கொண்டு. கர்த்தர் உலகத்தில் நடக்கிற எல்லா காரியத்துக்கும் கர்த்தர் தான் காரணர். நடக்கிற அத்தனைக்கும் ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய அனுமதி இருக்கிறது, கர்த்தருடைய சித்தம் இருக்குன்னா நீங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சா தப்பு கிடையாது. என்ன சொல்கிறது புரியுதா புரியலையா? நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருடைய செயல் தான், கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் உலகத்தில் காரியங்கள் எல்லாமே நடக்குதுன்னா நாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சா தப்பு இல்லை. ஏன்னா நடக்கிறதெல்லாம் கடவுளுடைய செயல் தான். ஆனால் நடக்கிறதெல்லாம் கடவுளுடைய செயல் இல்லை, கர்த்தருடைய செயல் இல்லை. நன்மையும் தீமையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்னாடி இருக்கிறது. நீயும் உன் சந்ததி நல்லா இருக்கும்படி ஜீவனை சூஸ் பண்ணுனார். சூஸ் பண்ண வேண்டிய யாருடைய பொறுப்புங்க? நம்முடைய பொறுப்புங்க. ஒரு துன்மார்க்கன் அழிஞ்சு போகிறான், கர்த்தர் மேலே பிரியமா இருக்கிறாரா? ஒரு பொல்லாதவங்க, ஒரு போக்கிரி, அவன் ஊருக்கே கெடுதி, அவன் அழிஞ்சு போகிறத நினச்சி கர்த்தர் சந்தோஷப்படுகிறாரா? பாடல் 2 வசனம் காமிக்கிறேன். எசேக்கியேல் எடுப்போம். எசேக்கியேல் 18:23 துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு பிரியமோ, அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார். 33ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 33:11 கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் துன்மார்க்கருடைய மரணத்தை விரும்பாமல் துன்மார்க்கர் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்புகிறேன் என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புங்கள், திரும்புங்கள், நீங்கள் ஏன் சாக வேண்டும் என்று அவர்களோட சொல்லு. இப்படி கெட்ட வாழ்க்கை இருக்குது, நிறைவில்லாத வாழ்க்கை வாழ்றீங்க, அது என் சித்தம் இல்லைங்கிறாரு. மக்களுடைய கான்செப்ட் என்ன? எல்லாமே கர்த்தருடைய சித்தம் தான். எல்லாமே கர்த்தருடைய சித்தம் இல்லைங்க. சில காரியம் சரியில்லையா, எங்கே பிரச்சனை இருக்குன்னா கர்த்தர்ட்ட இல்லை, என்னுடைய மைண்டில் பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் திரும்புங்கள் திரும்புங்கள், ஏன் சாகணுங்கிறாரு. ஏங்க அழிஞ்சு போகணும்? மனதை மாற்றுங்க, எண்ணத்தை மாற்றுங்க, சிந்தையை மாற்றுங்க. மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வைத்திருக்கிறது அழிவில்லை, நிறைவு, பரிபூர்ணம். ஒரு மனுஷன் கூட நரகம் போகக்கூடாதுங்க, ஒரு மனுஷன் கூட ஏழையாக இருக்கக்கூடாதுங்க, ஒரு மனுஷன் கூட வியாதியாக இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு ஏன் உலகத்தில் அப்படி இருக்குன்னா அது கர்த்தர் அனுமதிச்சிட்டாரு, கர்த்தர் நடத்துறாருன்னு கிடையாது. கர்த்தருடைய சித்தத்தை அறியலை, மனம் திரும்புவதற்கு மக்களுக்கு வில்லிங்க அல்ல. துன்மார்க்கனுடைய மரணத்தை நான் விரும்பலை, மரணத்தை விரும்பலை, தரித்திரத்தை விரும்பலை, சாவ விரும்பலை. மனம் திரும்பணும்னா நிறைவாக வாழலாங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வராங்க. 30 லட்சம் மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணினார். அவர்கள் பலவீனப்பட்டவன் ஒருவனும் கிடையாது, நிறைவாக நடத்துகிறார், ஒரு குறைவு இல்லாமல் நடத்துகிறார். 50 நாள் பிரயாணம் பக்கத்தில் வரும் பொழுது மோசே மேலே கூப்பிட்டு போனார். மேலே வாப்பானார்.
அந்த மக்கள் வந்து கர்த்தர் என்ன சொன்னாலும் நாங்கள் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கோன்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ரட்சகர் வேணுங்கிற ஒரு உணர்வை ஏற்படுத்தி கொடுப்பதற்காக லாபம் மேலே கொடுக்குறாரு. 40 நாள் பல பிரச்சனைகள், சில போராட்டங்கள், சவாலின் மத்தியில் ஒரு மக்களை கூட்டு வந்தார் ஒருத்தர். அவர் 40 நாள் ஆன உடனே அவரை மறந்துட்டாங்க. இருக்கிறதுலையே ரொம்ப கஷ்டம் என்ன தெரியுமாங்க? ஊழியம் செய்யறதுங்க. என் பசங்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், ஊழியம் செய்கிறதுன்னா மக்கள் என்றைக்குமே மக்கள் தான். கிஃப்டில் ஆப்ரேட் பண்ணலைன்னா எந்த மக்களும் எந்த நேரத்தில் உதருவாங்க. அதான் மனுஷன். நான் சொன்னது புரியுதுங்களா? 40 நாள் வரலைங்க. அந்த ஆளை பற்றி ஒருத்தனை ஒன்றுமே சிந்திக்கலைங்க. போனார் இந்த ஆள், என்ன கொஞ்சம் தேடிக்கடி பார்ப்போனாங்கன்னு ஒன்றும் சொல்லலை. நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் என்னன்னு சொல்லிட்டு கர்த்தரை மறந்துட்டு ஒரு பொன்னினால் செய்த காளையை செய்து, இதுதான் நம்ம எகிப்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம்னு கர்த்தர் கொடுக்க வேண்டிய மரியாதையும் மதிப்பையும் ஒரு பொன்னினால் செய்த காளைக்கு கொடுக்குறாங்க. உடனே கர்த்தர் மோசேட்ட மேலே பேசுகிறார். கவனிங்க, யாத்திராம் திருப்புவோம், யாத்திரா 32 7 போடுப்பா. அப்போ கர்த்தர் மோசையை நோக்கி, நீ இறங்கி போ, எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். ஏன் ஜனம்லாம் சொல்லலை, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனம். சில நேரத்தை வீட்டில் சின்ன பிள்ளைகளுக்கு சண்டை வந்துச்சுன்னா சொல்லுவாங்க தெரியுமா? மூத்தவன் சொல்ல மாட்டான், சின்னவன் சொல்லுவான் உங்கள் ஃப்ரெண்டுமா. அவனை ஏன்டா சொல்ல மாட்டான், அவங்க அம்மாட்ட உங்கள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறான். என் அண்ணன்லாம் சொல்ல மாட்டான், உங்கள் ஃப்ரெண்டு. இப்போ ஆண்டவர் வந்து ஏன் ஜனனே சொல்லலை, நீ நடத்தி கொண்டு வந்த உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள், அவர்களுக்கு நான் விதித்த வழி அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு, இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா களத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். கவனிங்க, அந்த ஜனங்களுக்கு தேவன் ஒரு நோக்கம் வச்சிருந்தார். நோக்கங்கிறது பாலும் தேனும் ஓடுகிற நலமான தேசம். கர்த்தரை மறக்கிறாங்க, கர்த்தருக்கு விரோதமாக முரட்டாட்டம் பண்ணுறாங்க. அவங்க அந்த சாந்தமான கீழ்ப்படியக்கூடிய ஒரு இருதயம் கிடையாது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள்ங்கிற, வணங்கா கழுத்துன்னா டீச்சபிள் கிடையாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, சொல்றதை கணக்கில் எடுக்க மாட்டாங்க. அவர் என்ன சொல்றது நம்ம என்ன செய்யறதுன்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அதாவது கேட்கக்கூடிய மனது கிடையாது, கீழ்ப்படியக்கூடிய மனது கிடையாது, கேட்டதை மனதில் வைத்து செயல்பட வேண்டுங்கிற எண்ணம் இல்லாத ஜனங்கள். அதான் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். மாற மாட்டாங்க. கர்த்தர் சொல்ல, அவங்கள விட்டுருப்பா, அவங்கள அழிச்சிறேன். ஏன்னா அவங்க திருந்த போகிற ஆள் கிடையாது, அவங்க கொண்டு போகிற லேண்டுக்கு அவங்க போக போகிறதும் கிடையாது. நோக்கம் என்ன? நோக்கம் அங்கே கொண்டு போகணும். ஆனால் நோக்கம் நிறைவேறாதுங்கிறார் நடுவில். கவனிங்க, உடனே மோசே பரிந்து பேசுகிறார். அந்த ஜனங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவாக நிற்கிறார். அதான் இன்டர்செஷன் பண்ணுற ப்ரேயர் ஆஃப் ஃபைத் வேற, ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன் வேற. இன்டர்செஷன்ங்கிறது அடுத்தவங்களுக்காக அவங்களுடைய ஸ்தானத்தில் இவன் நின்று ஜெபிக்கிறது. அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். நம்ம கர்த்தர் சொல்கிறாரு, உன்னை பெரிய ஜாதியாக்குவேங்கிறார். இன்னும் ஏற்கனவே ஒரு முறை செஞ்சிருக்காரு. நோவின் காலத்தில் ஆதியாமத்தில் ஜனங்களை பார்த்து இந்த ஜனங்களை படைத்ததுக்கான வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேங்கிறார். எல்லாமே உலகமே ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கு. எல்லாம் ஃப்ளோவில் போகும்போது ஒரு மனுஷன் மட்டும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்று அந்த இடத்துல துணிஞ்சு ஏற்றி நிற்கிறான். அவனை பரியாசம் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க. அந்த குடும்பத்திலேருந்து உலகத்தை திரும்பி உருவாக்குனார். இப்போ உலகத்தை உருவாக்கலை, ஒரு ஜனத்தை மட்டும் உருவாக்குறேங்கிறார். உலகம் இருக்கு, ஏற்கனவே இருக்கு. இவர்களை அழிச்சிட்டு ஆபிரகாமுக்கிட்ட ஆணையை, அவனுக்கு நான் சொன்ன வாக்கு தத்தத்தை உன் மூலமாக நிறைவேற்றுங்கிறார். கவனிக்கிறீங்களா? கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும் என்றால் டீச்சபிள் ஸ்பிரிட் இருக்கணும். மோசையை குறித்து வேதம் சொல்லுகிறது, பூமியில் உள்ள மனிதர்களே மோசையை போல சார்ந்த குணமுள்ளவர்கள்
யாருமே இல்லை. தேவனால் அவன் காலத்தில் தேவனால் அதிகமாக யூஸ் பண்ணப்பட்ட மனுஷனும் மோசே தான். அப்புறம் இயேசுவின் காலத்தில் இயேசு சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையாக. தேவனோட சித்தத்தை அல்டிமேட்டாக ஃபுல்லாக நிறைவேற்றினது இயேசுவின் காலத்தில் இயேசு மட்டும்தான். அந்த மனம் பொருந்துறாங்க பார்த்தீங்களா, மனம் பொருந்து வில்லிங்க அப்படி கீழ்ப்படுகிறாங்க தெரியுமா. அவங்கள கொண்டு தான் கர்த்தர் தன்னுடைய ஹோல் நோக்கத்தை நிறைவேற்றார். கருத்து சொல்றாம என்ன சொன்னாலும் நான் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றணும்னா உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ உங்களை கொண்டே செய்வார். நீங்க எதிர்த்து நிற்கிறீங்கன்னா கர்த்தர் வேற ஆளை பார்த்துருவார். அவருடைய நோக்கம் கட்டாயம் நிறைவேறுங்க. நம்ம வில்லிங்கா இருக்கிறோம், சாந்தமா இருக்கிறோம், வணங்குற கழுத்தா இருக்கிறோம்னா நம்மளை கொண்டே செயல்படுவார். ஒரு முறையாங்க சொன்னார், என்ன 14 சொல்றாருங்க, என்ன 14 11 12 படிச்சு பாருங்க. 13 தேசத்தை வேவு பார்த்துட்டு சொன்னார். ஒரு 12 பேர் 10 பேர் சொல்றான் கொன்று வாங்கிக்கிறான், அழிச்சிருவோம், செத்து போன்னு முறுமுறுக்கிறான். 14 எல்லாருமே அழுகிறான். அழுகிறது மட்டுமல்ல, என்ன சொல்றான்னா ஒரு புது தலைவரை உருவாக்குவோம், இவங்க 2 பேரை ஒமிட் பண்ணிடுவோம், இவன் வேணாம், நமக்கு இவன் தலைவனே கிடையாது, இவர் இனிமே பாஸ்ட் கிடையாது, நமக்கு வேற பாஸ்ட் எடுத்துடலாம் சொல்லி வேற பாஸ்ட்டை படிச்சுட்டு எங்கே போறான்னு எகிப்துக்கு போறாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவன் போனால் போயிட்டு போனோம், உனக்கு ஒன்றை வச்சு நான் உருவாக்குறேங்கிற, உன்னை கொண்டு நான் செய்ய நினைச்சதை நான் கொண்டு போய் சேர்க்குறேங்கிறார். அப்போ மோசே பேசுகிறார், ஆண்டவரே நீ அழிச்சிடலாம், ஆனால் ஊர் உலகத்தில் என்ன பேசுவான் தெரியுமா, கொண்டு வந்தார், கொண்டு வந்து வனாந்தரத்தில் கொண்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னோன்னா கர்த்தர் வந்து அவனை நினச்சி மனம் திரும்பல, அவனுடைய பிரதிநிதியாக அவன் நிற்கிறான். அதான் ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன். கர்த்தர் அவனுக்கு செய்ததை மனஸ்தாபப்பட்டார், அந்த எண்ணத்தை மாற்றினார். நல்லா கவனிங்க, நம்மளை கொண்டு கர்த்தர் செய்ய நினைத்ததை நம்மளை கொண்டே செய்யணும். நான் சொன்னது இப்போ கர்த்தர் உங்களுக்காக திட்டம் வச்சிருக்கார், நோக்கம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் அந்த நோக்கத்தில் நீங்கள் வந்து செயல்படாமல் காலம் தாழ்த்தி தள்ளிக்கிட்டே போயிட்டே இருக்கீங்கன்னா கர்த்தர் 100 ஆள் பிடிச்சிருவார். ஏன்னா நீங்கள் அதில் வில்லிங்காக இல்லை, அதில் நீங்கள் தீவிரமாக செயல்படலைன்னா கர்த்தர் பணம் பார்க்க மாட்டார், பொருள் பார்க்க மாட்டார். அவருடைய சித்தம், அவரோட நோக்கம் பூமியில் நிறைவேறணும்னா தொடர்ந்து அந்த டீச்சபிள் ஸ்பிரிட் இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் சொன்னது புரியுதுங்களா? அதனால தான் கர்த்தர் சொன்னார், என்னை பற்றி ஒருத்தனும் குறை சொல்ல முடியாது, வானத்தை பூமி சாட்சி வச்சுருக்கேன். நமக்காக கர்த்தர் வைத்திருக்க ஒரு திட்டம் கூட தீமை கிடையாது, அத்தனை நன்மையானது, நிறைவானது, பரிபூர்ணமானது. கர்த்தரை ஆண்டவராக ஏற்றுக்கீங்களா? பெரிய விஷயம். 2வது காரியம், அவரோடு ட்ராவல் பண்ணிட்டே போங்க. ஒழுங்காக சபைக்கு வரணும், வசனத்தை கேட்கணும், பிரசங்கம் கேட்கணும், ஜெபிக்கணும். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதில் மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு அடுத்து உங்களை நடத்துவார். சொன்னது புரியுதுங்களா? அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து நடத்துவார். நீங்களாம் ஒன்றும் மூவ் ஆகக்கூடாது. கர்த்தரோடே போகிறீங்க, கர்த்தர் உன்னை கொண்டு கர்த்தர் உன்னை சி அப்படிங்கிறார். சீனா சிங்கப்பூரா இருக்குமோ அப்படின்னு சொல்லக்கூடாது, சிங்கானூரா இருக்கலாம். நீ சீன்னு சொல்லும் போது வா சிங்கப்பூர், கர்த்தர் நின்று கேட்கணும், என்ன ஆண்டவரே எந்த ஊருக்கு, சிங்கப்பூரா சிங்கமுனரியா? கர்த்தரோடு அப்படியே டிராவல் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களை எங்கே கொண்டு போகணுமோ அங்கே கொண்டு போவார். நான் சொன்னது புரியுதுங்களா? ஓடுற காடை தாங்க திருப்ப முடியும், நிற்கிற காரை திருப்ப முடியாது. திருப்பலாம், பழைய காரனாலும் திருப்பிடலாம், டயரை சுற்றும். இப்போ இருக்க டயரை சுத்தாது. இப்போ இருக்க நீங்கள் ஒரு சுற்றுனீங்கன்னா அடுத்த சுற்றுல ஸ்டேரிங் லாக் ஆயிரும். ஓடுற கார் தப்பாக ஓடினா கூட பரவாயில்ல, கர்த்தரோடு இணைந்து அப்படியே நல்ல இருதயம், கர்த்தரோட ட்ராவல் பண்ணக்கூடிய இருதயம், கர்த்தர் என்ன சொன்னாலும் மனம் திரும்பக்கூடிய இருதயம் இருந்துச்சுன்னா ராங் ரூட்டில் போனால் கூட மகனே ராங் ரூட்டியான்னு சொன்னால் பிரேக் போட்டு திரும்பி யூட்டன் எடுத்துடலாம். நான் சொன்னது புரியுதுங்களா? தப்பான ரூட்டில் போகும்போது டிஸ்டினி வேறு மாதிரி இருக்கும். திருப்பி மனம் பொருந்தி கீழ்ப்படுத்தினே வேற ரூட் ஆயிரும். அப்போ நடக்கிறதுலாம் இறைவன் சித்தம் இல்லை. நான் எதை தெரிந்தெடுத்து சித்தம் கொண்டு நான் தீர்மானிக்கிறேனோ அதான் கர்த்தரோட சித்தம் நடக்கும். கர்த்தரோட நல்ல இருதயத்தோடு ட்ராவல் பண்ணிட்டே வாங்க. அந்நிய பாஷை பேசுங்க, வசனம் கேளுங்க, பிரசங்கம் கேளுங்க. கர்த்தர் உங்களை ஈஸியாக நடத்துறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.
என் நாடுகளின் சத்தத்துக்கு செவி கொடுக்குறாரு பார்த்தீங்களா? அவர் சத்தத்தை கேட்க முடியும். ரொம்ப சொல்கிறாங்க கத்தர் பேசுவாராங்கிறாங்க. கத்தர் பேசினார்னா சிலருக்கு வந்து ஆச்சரியம், கத்தர் எப்படி பேசினார்? ஏன்னா உங்களை பேச முடியல. பேசுகிறாரா? பேசுகிறார். வாசிப்போம். ஏசாயா 38 வருவோம். என்ன செய்கிறோமோ அதிலே செஞ்சுட்டு போகணுங்க. பாடக்கூடிய கிஃப்ட் இருக்குன்னா பாடிட்டே இருக்கணும். பாடுகிற கிஃப்ட் இருக்கு, நம்ம பிரசங்கம் பண்ணிடலாம். ரிஸ்க்கு. உங்களை பிரசங்கம் பண்ண சொல்லாத வரை பிரசங்கம் பண்ணவே கூடாது. பாடிட்டு இருக்குமா, பாடிட்டு தான் போகணும். காட்ஸ் ஜெனரல்னு ஒரு புக்கு இருக்கு. அந்த புக்கு தமிழில் அவைலபிளான்னு தெரியல. ராபர்ட் லேடன் எழுதின புக்கு. அவர் எழுதியிருப்பார், சூப்பராக எழுதியிருப்பார். கத்தரால் கத்தருடைய நோக்கத்தை அறிந்து அந்த நோக்கத்திலே செயல்பட்ட மக்கள் சக்ஸஸாக இருந்தாங்க. நோக்கத்தை விட்டுட்டு வெளியே போனாங்க தெரியுமா, அவங்களாம் ஃபெயிலியர் ஆனாங்க. நல்லா மூவ் ஆகிறோம், ஸ்பிரிட்டில் மூவ் ஆகுறதுனால நம்மளாம் விருப்பப்பட்டு ஒன்று செய்யக்கூடாது. பாடும்போது உற்சாகமாக இருக்கும், சில வார்த்தைகள் வரும். பாடும்போதே ஒரு ரெவலேஷனே உங்களுக்கு கொடுக்கலாம். நீங்கள் பாடும்போது ஒர்ஷிப் பண்ணும்போது, ஆகா நமக்கு ஒரு நான் ரெவலேஷன் வருது, அடுத்த வாரம் பிரசங்கம் பண்ணிடுறோம்னா அப்படி நின்றோம். என்ன உங்களை அதை நடத்தலை. எதில் நடத்துகிறாங்களோ அதில் தான் கத்தர் கிஃப்ட் கொடுப்பாரு. நடத்துறதுலே போங்க, ஒரு நாள் கத்தர் சொல்லுவார் உங்களுக்கு. சொல்லுகிற வரை எதை செய்கிறோமோ அதிலேயே ட்ராவல் எடுக்கணும். ஏசாயா 38 எடுப்போம். 38:1. அந்த நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்போது ஆமோத்சின் குமாரனாய் ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார். இவரும் சும்மா சொல்லலை, கத்தர் சொல்கிறாருங்கிறாரு. ஏசாயா வந்து கத்தரால் பயன்படுத்தப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. இவர் வந்து கத்தர் சொல்கிறாருன்னு என்னென்னமே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி கிடையாது. ரியல் தீர்க்கதரிசி, ஜென்யூன் தீர்க்கதரிசி. கவனிக்கிறீங்க? கத்தர் வந்து மான் உங்களுக்கு காமிக்கிறாரு, உங்கள் பேர் மாலை தான் நம்ம ஆரம்பிக்குது, அப்படி சொல்கிற ஆள் கிடையாது. அவங்க வீட்டில் அவர் பேர் மாலை ஆரம்பிக்குது, அவங்க தங்கச்சி பேர் மாலை தான் ஆரம்பிக்குது, அப்படி சொல்கிற ஆள் கிடையாது. திட்டங்களை நோக்கங்களை அப்படி அல்டிமேட்டாக பேசுகிறாரு, தெளிவாக பேசி போகிறாரு. செத்து போவீங்கிறாரு. அவர் சொல்லிட்டு வாசலை தாண்டறதுக்கு முன்னாடி கத்தர் திரும்பி சொல்கிறாரு, அவன்கிட்ட போய் சொல்லுவேன் சாக மாட்டான், ஒரு 15 வருஷம் இருப்பாங்கிறாரு. சொன்னது புரியுதுங்களா? கத்தர் சொன்னார், டாக்டர் சொன்னார்னு சொல்லலை, கத்தர் சொன்னார். அப்போ நடுவில் என்ன நடந்துச்சு? நடுவில் அந்த ஜெபம் பண்ணுறார், மனம் திரும்புகிறார். ஒரு மனுஷன் கூட சாகக்கூடாதுங்க, ஒரு மனுஷன் கூட காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாதுங்க. நடக்கிறதெல்லாம் இறைவன் சித்தம் தான். கத்தரே சொல்லிட்டாரு, வீட்டுக்காரங்களை ஆயத்தப்படுத்த வேண்டிதான், எல்லாரும் உயிர் எழுத வேண்டிதான், அப்படி சொல்லலை. அந்த மனுஷன் மனம் திரும்புகிறாரு, கத்தரை நோக்கி பார்க்குறாரு. வீட்டு வாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வெளியே போகிறதுக்கு முன்பாகவே கத்தர் ஏசாயா நிப்பாட்டிட்டு உள்ளே போங்கிறாரு. அப்போ முதல்ல கேட்டது கத்தர் தான். 2 ராஜாக்கள் 20:1 தான் வாசிக்கிறேன். அந்நாட்கள் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாய் ஏசாயா தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கத்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பினா, அவர் எந்த கவனம் செலுத்தாமல் சிங்கிள் ஃபோக்கஸாக கத்தரை நோக்கி திருப்பி கத்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உனக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான்னா ஜென்யூனாக பண்ணுறான். ஜென்யூனா லிட்ரலாகவே அவன் மனம் திரும்பினாங்கிறத காமிக்கிறேன், நான் சொல்ல, அவரே சொல்கிறார். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறது முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாய் தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்திற்கு ஆதரவாக இருப்பேன் என்று சொல்லுனாரு. போகிற வழியில் திருப்பி நிப்பாட்டிட்டு
அவர் சொல்கிறாரு 15 வருஷம் அவருக்கு எக்ஸ்ட்ரா கூட்டி கொடுக்குறார். நடுவில் என்ன நடந்துச்சுன்னா அந்த ஜெபத்தில் வந்து மனம் திரும்புகிறார். வாசிப்போம், ஏசாயா 38 எடுப்போம். 38:9 அவர் ஒரு லெட்டர் எழுதினாரா, அது பாட்டு எழுதினாரா, கவிதை எழுதினாரான்னு தெரியல, எதோ ஒன்று எழுதி வைக்கிறார். யூதாவின் ராஜாவை எசேக்கியா வியாதிப்பட்டு தன் வியாதி நீங்கி சுஸ்தமான பொழுது எழுதி வச்சது. அவரே கைப்பட எழுதுறாரு. 17ஆம் வசனத்தில், இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. கசப்பு வந்திருதுன்னா என்னது? செத்து போவப்பான்னு அதான் வந்துருந்துச்சு. தேவரீரோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவத்தை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டி. 20ஆம் வசனம், கர்த்தர் என்னை ரட்சிக்க வந்தார், ஆகையால் எங்கள் ஜீவனாலெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் என் கீத வாக்கியங்களை வாசித்து பாடுவேன் என்று எழுதி வைத்தான். 17 சொல்றாரு, சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்துச்சு. அந்த நேரத்தில் என்னை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவத்தை எல்லாம் உமது முதுகு பின்னாக. அந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் மனம் திரும்பி இருக்கிறாரு, எதையோ மாறி இருக்கிறாரு, ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதோ ஒரு காரியம் நடந்ததுனால தான் மரணத்துக்கு எதுவாக வந்திருக்கிறாரு. ஒரு நாள் கூட நரகத்துக்கு போகக்கூடாது, காலத்துக்கு முன்னாடி சாகக்கூடாது, ஏழையாக இருக்கக்கூடாது. வில்லிங்காக இருக்கிறோம், கர்த்தருடைய சித்தத்தை செய்ய வாஞ்சியாக இருக்கோம்னா கர்த்தர் சித்தத்தை சொல்லி கொடுப்பார், பரிபூர்ணமான நிறைவான வாழ்க்கையை வாழ வைப்பார். கர்த்தருடைய சித்தத்தை பூர்ணமாக நிறைவேற்றணும்னா முதல் காரியம் வில்லிங் ஹார்ட் இருக்கணும். மனம் பொருந்தி செவிகொடுத்து கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்வதற்கு வில்லிங்காக இருக்கணும். யோவான் 7:17 சொன்னார், என் சித்தத்தை செய்ய மனதுள்ளவன் எவனோ அவனுக்கு இது கர்த்தருடைய சித்தமோ கர்த்தருடைய சித்தம் இல்லை என்பதை அறிந்து கொள்வான். கர்த்தர் மனுஷன் சொன்னான்னா எனக்கா ஒன்று செய்வீங்களான்னு கேட்டா என்ன சொல்லணும்? உங்களுக்காக நான் ஒரு ஆள் கேட்குறேன், எனக்கா நீங்கள் ஒன்று செய்வீங்களான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? முதல்ல என்னன்னு சொல்லுங்கமே. என்ன செய்யணும் அதை முதல்ல சொல்லுங்கமே. கர்த்தர் வந்து எனக்காக ஒன்று செய்வேன்னு சொன்னால் நீங்கள் வில்லிங்காக இருக்கணும், செய்யறதுக்கு ரெடி ஆண்டவருங்கணும். கர்த்தர் வந்து செய்ய சித்தம் உள்ளவன் எவனோ அவனுக்கு சொல்கிறார். நீங்கள் முதல்ல சொல்லுங்க, நான் சரியா இல்லையான்னு அப்புறம் பார்க்குறேன்னா நீங்கள் வில்லிங் இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, காதுள்ளவன் கேட்க கடவன். எவன் வில்லிங்காக இருக்கிறானோ இதான் கர்த்தருடைய சித்தம் கர்த்தருடைய நோக்கம் என்பதை அறிந்து செயல்பட வில்லிங்காக இருக்கிறானோ அவன் காது உள்ளவன். வில்லிங் காற்றோட தான் கர்த்தர் பேசுகிறாருங்க. அன்றைக்கே சொன்னேன், எஃப்எம் அப்புறம் ஏஎம் இருந்துச்சு, முன்னாடி ரேடியோ இருந்துச்சு தெரியுமா? இப்போ உங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சாலும் எஃப்எம் ரேடியோ தான். அது 2 பேண்ட் இருக்குங்க, எஃப்எம் ஒன்று ஏஎம் ஒன்று. நம்ம பெரும்பாலும் நியூஸ் கேட்குறது வந்து ஏஎம். நாங்கள் அதெல்லாம் தெரியாதா? நம்ம நியூஸ் கேட்குறது அகில இந்திய ஒரு ஜெயராம்னு ஒருத்தர் இப்போ நியூஸ் வாசிப்பார். ஞாபகம் இருக்காதுலாம், ஒருத்தர் வாசிப்பார், ஜெயராம்னு ஒருத்தர் வாசிப்பார். அகில இந்திய வாலி சென்னை அப்படின்னு பேசுவாங்களா, அது ஏஎம்மில் வரும். நீங்கள் எஃப்எம்மில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஏஎம்மில் என்ன தான் ஆம்பிளிஃபைர் பண்ணால் கூட தான் ஆண்டனாவை சரியாக வச்சுருந்தா கூட வராது. கர்த்தருடைய சித்தத்தை அறியணும்னா வில்லிங் பேண்டால் நிற்கணும். கர்த்தர் என்ன சொன்னாலும் நான் செய்ய ரெடி அப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை சொல்லுவதற்கு ரெடி. கர்த்தாவே சொல்லும் அந்த இதில் இருக்கணும். என்ன சொன்னாலும் செய்ய ரெடி. அதான் கர்த்தருடைய சித்தத்தை அறிவதற்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது காரியம், இந்த வார்த்தையோடு நல்ல உறவு இருக்கணும். வசனம் சொல்லிருச்சா அப்புறம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா வசனம் தான் பதில். உபவாசம் வேண்டிய அவசியம் கிடையாது, ஜெபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் எல்லாத்துக்கும் வசனம் இருக்கா? உங்க வாழ்க்கையின் அத்தனை சித்தத்துக்கும் வசனம் இருக்கா? இருக்கா இல்லையா? இந்த வருஷத்துல இன்னார கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு வசனம் இருக்கா? இந்த ஊர்ல இன்ன தொழில் செய்வாய் என்ற வசனம் இருக்கா? இல்லை. வசனம் இருந்துச்சுன்னா கான்ஃபிடண்டா போயிருங்க. வசனம் தெரியல. ஆண்டவர் சொன்னார் யாக்கோபுல, உங்களில் ஞானத்தில் குறைவுள்ளவன் எவனோ, ஞானமும் கர்த்தருடைய சித்தமும் ஒன்று. நான் சொன்னது கர்த்தருடைய ஞானம்னா கர்த்தருடைய ஞானமும் கர்த்தருடைய சித்தம் ஒன்று.
ஞானத்தில் குறைவுள்ளவன் எவனோ யாவருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கிற தேவனிடத்தில் கேட்க கடவன் இருக்கு. கர்த்தரிடத்துல மனப்பூர்வமாக கேளுங்க. ஆண்டவர் எனக்கு தெரியல, நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்க, என்ன நான் செயல்பட நினைக்கிறீங்க, வாழ்க்கையில் எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷன்லையும் கேளுங்க. மேஜர் டிசிஷன்ல, சின்ன சின்ன டிசிஷன்ல கேளுங்க. உன் வழிகளில் எல்லாம் அவர் நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதையை செயற்படுத்துவார், உன்னை ஞானி என்று எண்ணாதேனர். இந்த மனதுக்கு எல்லாம் தெரியுமா? மனசு முக்கியமா? முக்கியம். மனசை ட்ரெயின் பண்ணணும், அது வேற காரியம். அதனால மனதின் புதுமை பற்றி பேசுகிறோம். ஆனால் கர்த்தருடைய சித்தம் அறியும் பொழுது வெறும் மனசை மட்டும் வச்சு கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியாது. வேற காரியத்துக்கு, சுகமாவதற்கு, செழிப்படைவதற்கு மனது ஆவிக்கேற்றத்தில் ரெனிவ் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் வெறும் மனதில் நம்ம கிடைச்ச தகவலின் அடிப்படையில் கர்த்தருடைய சித்தத்தை அறிய முடியுமானா இம்பாசிபிள். ஒவ்வொரு காரியத்தும் கர்த்தரோடு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கணும். அவன் என்ன சொன்னான், இவன் என்ன சொன்னான், மாமன் என்ன சொன்னான், ஃப்ரெண்டு என்ன சொன்னான் கேட்கவே கூடாது. நான் ஊழியத்துக்கு போவேன்னு சொன்ன பொழுது ஒருத்தர் கூட எசுன்னு சொல்ல, எனக்கு ஒருத்தர் கூட சொல்ல, 2 நண்பர்கள் மட்டும் எசுனாங்க. அந்த நண்பர்கள் தான் இன்னும் என்னோட ட்ராவல் பண்ணுறாங்க. இன்னொரு குரூப் நண்பர், இது 2 நண்பர் தான், இன்னொரு டஜன் கணக்கில் ஒரு நண்பர் இருந்தாங்க. அவங்கெல்லாம் எதிர்த்து நின்னாங்க, என்னடா அப்படி போகிற முட்டா பைய மாதிரினாங்க. அவங்க தான் எனக்கு ஒரு காலத்தில் ரொம்ப க்ளோஸு. எங்கள் அம்மா யார் பேச்சும் கேட்கல. கர்த்தருடைய சித்தனும் வந்துச்சுன்னா கர்த்தரும் நமக்கு மட்டும்தான். ஓசி 6 எடுப்போம். ஓசி 6:3. முதல் காரியம் வில்லிங் ஹார்ட் இருக்கணும். 2வது காரியம் ஆவியானவர் சார்ந்து தொடர்ந்து ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை லைஃப் ஸ்டைல் இருக்கணும். 3வது காரியம் 6:3. அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். தொடர்ந்து போவோம்னா உங்களுக்கு என்ன அறிவு கிடைச்சதோ அந்த அறிவை உடனே ஆக்ட் பண்ணணும். நான் சொல்றது, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையோட ஃபுல் ப்ளூ பிரிண்ட் காமிக்க மாட்டாருங்க. என்ன ஒரு வெளிச்சம் கிடைக்குதோ அந்த வெளிச்சத்தை அப்படியே ஆக்ட் பண்ணணும். மனது என்ன சொல்லுது, பகுத்தறிவு என்ன சொல்லுதுன்னு கேட்காம என்ன கர்த்தர் சொன்னாரோ செயல்படுவதற்கு, ஆக்ட் பண்ணுவதற்கு ரெடியாக இருக்கணும். கிடைக்கிற வெளிச்சத்தில் போனீங்கன்னா உங்களுக்கு மேலும் வெளிச்சம் கிடைக்கும். அவருடைய வெளிச்சத்தில் வெளிச்சம் காண்கணும் இருக்கு. நீதிமானுடைய வெளிச்சம் அதிக அதிகமாக பிரகாசிக்கும் சூரிய பிரகாசம் போல இருக்குன்னா எப்பப்ப நீதிமானுடைய பாதைன்னு இருக்கு. நீதிமானுடைய பாதை அதிக அதிகமாக பிரகாசிக்கும். நீங்க அந்த பாதையில் டிராவல் பண்ண 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 உங்களுக்கு வெளிச்சம் அதிகரிச்சுட்டே இருக்கும். இருள் இருக்காதுங்க. ஒரு ஸ்டேஜில் கம்ப்ளீட் வெளிச்சம் இருக்கும், இருள் இருக்காது. கிடைக்கிற வெளிச்சத்தில் கண்டினியூஷன் நடக்கணும். முதல் காரியம் பில்டிங் இருக்கணும். 2வது காரியம் வார்த்தையோட தொடர்பு இருக்கணும். 3வது காரியம் ஜெபிக்கணும். 4வது காரியம் கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் இருக்கணும். இதான் அது என்ன தெரியுதோ அப்படி செய்யணும். 5வது காரியம் அந்நிய பாஷை பேச தெரிஞ்சிச்சுன்னா கட்டாயம் அந்நிய பாஷை பேசணும். அந்நிய பாஷை எல்லாரும் பேசணும், பேச முடியும். நான் சொன்னது புரியுதுங்களா? எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறார்களா? இருக்கா வசனம்? இருக்கு. அது வேற, அது கிஃப்ட் எல்லாருக்கும் கிடையாது. ஆவியான சித்தமானபடி பகிர்ந்து கொடுக்கிறார். ஆனால் அந்நிய பாஷை பேசுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ரோமர் 8:26 சொல்லுது. அதை முடிப்போம். அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்கள். இந்த பலவீனம் என்ன? இந்த பலவீனம் சரீர பலவீனம் இல்லை, நிறைய காரியங்கள் தெரியாத பலவீனம். அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். 27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை ஆவியானவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆவியானவர் எங்கே இருக்கிறார்? இருதயத்தில் இருக்கிறார். தேவனோடு இணைஞ்சிருக்கிறார். தேவனோட ஆவியானவர் கருத்தோடு ஜெபம் பண்ணுறது ஒரு அளவுக்கு ஜெபம் பண்ணலாம். சில கேட்குறாங்க, கர்த்தருக்குன்னா தமிழ் தெரியாதா, ஏன் அந்நிய பாஷையில் பேசுகிறீங்க கேட்குறாங்க. கர்த்தருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், எல்லாமே தெரியும், இங்கிலீஷ் தெரியும், எல்லாமே தெரியும். ஆனால் நமக்கு எல்லாம் தெரியாது. நம்முடைய பலவீனங்கிறது நம்மளுக்கு கிடைச்ச அறிவின் அடிப்படையில் தான் நம்ம ஜெபம் இருக்கும். அறிவுக்கு அப்பாற்பட்டு நம்ம ஜெபிக்கவும் முடியாது,
பேப்பரில் எழுதவும் முடியாது. +2 எக்ஸாம் நடக்குது, ஒரு கேள்வி கேட்குறாங்க, தெரியவே இல்லை, என்ன பண்ணுவீங்க? தெரியலைன்னா டச் பண்ண முடியாது. அதான் அறிவு. நிறைய காரியங்கள் நமக்கு தெரியாது, ஆவியானவருக்கு அனைத்தும் தெரியும். 1 Corinthians 14 சொல்றாரு, நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். நான் ஆவியோடு ஜெபிக்கும் பொழுது என் கருத்து பலனற்றதாக இருக்குங்கிறார். என்னுடைய மைண்டு வந்து அன்ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குங்கிறார், மைண்டுக்கு தெரியாதுங்கிறார். அப்போ செய்ய வேண்டியது என்ன? ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிச்சுட்டே இருங்க. கர்த்தரோடு ஜெபிப்பீங்க, கர்த்தர் ஆவியில் ரிவீல் பண்ணுவார். உங்களுக்கு தெரியும் இதான் சித்தம்னு உங்களுக்கு தெரியும். இது உறவு. நிறைய ஜெபிங்க, அந்நிய ஆவியில் ஜெபிங்க. அதெல்லாம் மக்களுக்கு பிரச்சனை என்னன்னா, ஆவியில் ஜெபிக்கிறவங்க பிரசங்கம் கேட்க மாட்டாங்க, சத்தியம் தெரியாது. சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு ஜெபம் பண்ண மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. ஒரே குழப்பமாக தான் இருக்கும். ஆவியில் நிறைகிறவன் சத்தியம் தெரியாது, சத்தியம் தெரிஞ்சவன் ஆவியில் நிறைய மாட்டான். தேசத்துக்காக கமிட் பண்ண போன வாரம் நம்ம தினேஷ் ஒரு காரியம் என்கிட்ட கேட்டான். டிரான்ஸ்லேட் பண்ண போயிருக்கேன், இந்தியா முழுக்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அந்த பேசுகிறாங்க இல்லையா, ஒருத்தர் சொல்லியிருக்கா, நீ தேசத்துக்காக ஜெபிக்கலைன்னா கர்த்தர் உன்னை நாசமாக்கிடுவார்னு இருக்கேன் ஒருத்தர். பாஸ்டர் நான் வந்து அப்படி சொன்னலை, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பான்னு மாற்றி சொல்லிட்டேன். அப்படியே சொல்லு, நீ அப்படி சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவார். ஒரு நடந்த சம்பவம், ஒரு பிரசங்கர் இங்கிலீஷில் ப்ரீச் பண்ணியிருக்காரு. டிரான்ஸ்லேட் பண்ணவர் அவருக்கு ஈக்குவலாக ஃப்ளோவில் போயிருக்கார். 2 மணி முடிஞ்சதுன்னா டின்னர் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க. அது இங்கிலீஷில் பேசினவர் அந்த சால்ட் எடுங்கன்னு இருக்கார். இவர் வந்து இப்படியே பார்த்துருக்காரு, அவருக்கு சால்ட்டுன்னே தெரியல. அவருக்கு இங்கிலீஷ் நாலேஜ் வந்து 0. ஆனால் 1 மணி நேரம் அவர் இங்கிலீஷில் பேசும்போது ஒரு பொழந்து கட்டியிருக்காரு. அப்போ முடிஞ்ச உடனே கேட்டார், நீ என்ன பிரசங்கம், நீங்கள் இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணீங்க, நானும் இயேசுநாதரை பற்றி பிரசங்கம் பண்ணேன்னு இருக்காரு. என்ன அவர் திருப்தி ஆகிறார், இவர் திருப்தி ஆகிறார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைடா, நீ மாற்றி பிரசங்கம் டிரான்ஸ்லேட் பண்ணிக்க, தப்புன்னு இல்லைனே. அப்போ தம்பிகிட்ட ஒன்று சொன்னேன், லா மென்டாலிட்டி உள்ளவங்க தேசத்துக்காக ஜெபிக்கிறாங்க, கிரேஸ் மென்டாலிட்டி உள்ளவங்க தேசத்துக்கு ஜெபிக்கிறது கிடையாது, தெரியுமா? அவங்க தான் கமிட்மெண்ட்டாக இருக்காங்க, நமக்கு வந்து கமிட்மெண்ட் கிடையாது. அவன் தேசத்துக்கு ஜெபிப்பான், மாஞ்சு சுவிசேஷம் சொல்லுவாங்க அவன், ஏன்னா அழிவு வந்துடும் நினைப்பான். நான் சொன்னது புரியுதுங்களா? கர்த்தர் அழிக்க மாட்டார். நல்லது எது தெரியுதோ அதை கரெக்டாக செய்யுங்க. ஆவியோடும் ஜெபிங்க, கருத்தோடும் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறது தெளிவாக தெரியும். கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய நோக்கம் என்ன மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். தேவனோட நல்ல ட்ராவல் பண்ணுங்க. ட்ராவல் பண்ணிங்கன்னா தேவனோட அல்டிமேட் பர்பஸ் தெரியும். சரிதானே? எழுந்திருக்கும். வார்த்தைகளையும் ஜெபிக்கணும், ஆவியிலையும் ஜெபிக்கணும். சத்தியம் தெரிஞ்சதுனால பரிசுத்தாவியை ஜெபிக்கிறதை விட்டுறக்கூடாது. பரிசுத்தாவி எனக்கு தெரியும்னா சத்தியம் எங்கிற விட்டுறக்கூடாது. பரிசுத்தாவியில் ஜெபம் பண்ணுவாங்க தெரியுமா? அந்த மக்களுக்கு தமிழில் ஜெபம் பண்ண தெரியாது தெரியுமா? தமிழில் சிஸ்டமேட்டிக்காக வசனம் சொல்லி ஜெபம் பண்ண தெரியாது. நம்ம மக்களுக்கு சிஸ்டமேட்டிக்காக வசனம் சொல்லி ஜெபம் பண்ண தெரியும், அந்நிய பாஷை ஜெபம் பண்ண தெரியாது. எந்த நன்மையும் விடக்கூடாதுங்க. சொன்னது புரியுதுங்களா? நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ரோட்டில் போகிறீங்க, ஒரு 500 ரூபா கட்டு கிடக்கு, ஒரு 200 ரூபா கட்டு இருக்கு, எதை எடுப்பீங்க? 2 எடுத்துடணும். அப்படி 2 கை இருக்கு நமக்கு, இருக்கு, 2யும் எடுத்துடணும். 500 ரூபா கட்டு எடுப்பேன்னு சொல்லக்கூடாது, 2 எடுப்போம். 50 ரூபா கட்டுறதுனா அதையும் சேர்த்து மொத்தமே எடுத்துறேன். ஏன்னா நன்மையானது எதையுமே விடக்கூடாது. வார்த்தையில் ஜெபிக்கணும், ஆவியில் ஜெபிக்கணும். ஜெபிப்போம். பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். செய்த அத்தனை நன்மைகளுக்காக நன்றி, கிருபைகளுக்காக நன்றி. நீர் எங்களுக்கு எப்பொழுதும் அனுகூலமானவராய் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறேன், உமக்கு நன்றி. நடப்பதெல்லாம் இறைவன் சித்தம் என்று வாழக்கூடிய ஜனங்கள் இல்லாமல் சித்தத்தை அறிந்து மனம் திரும்பி மனம் பொருந்தி கீழ்ப்படுகிற மக்களாய் மாற்றுறதுக்காக நன்றி. கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும்.
ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். கர்த்தருடைய சித்தத்தை செய்யக்கூடிய ஒரு வில்லிங் ஹார்ட் இருக்கட்டும் கர்த்தாவே. மனம் பொருந்தக்கூடிய இருதயம் இருக்கட்டும். வார்த்தையோடு டிராவல் பண்ணக்கூடிய, வார்த்தையை கேட்கக்கூடிய வாஞ்சை உள்ள இருதயம் இருக்கட்டும். ஆவியில ஜெபிக்கிற மக்களாய், தெரிந்த சத்தியத்தில் நடக்கக்கூடிய மக்களாய் என்னை மாற்றுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தெரியாததை குறித்து அலசரிப்படாமல் தெரிந்ததில் உண்மையாக இருக்கிற மக்களாய் மாற்றுவீராக. அந்த வெளிச்சத்தில் நடக்க நடக்க வெளிச்சத்தின் மேல் வெளிச்சம் காண வைக்கிறீ. ஆவியானவரை சார்ந்திருக்கவும் கிடைத்த அறிவில் வாழும் உதவி செய்வீராக. எல்லாம் அதிக வெளிச்சத்துக்குள்ளே நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி. எல்லா கணமும் எல்லா மகிமையும் எங்கள் வாழ்க்கையில் உமக்கே உண்டாகட்டும். ஆசீர்வதிப்பீராக, மகிமைப்படுவீராக. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் வழியை மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரோட ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கு விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய தயவுள்ள முகத்தை உங்களை பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களை பிரசன்னமாக்கி எல்லையெங்கும் சமாதான கட்டளையிட கடவர். கர்த்தரோட ஆசீர்வதித்து ஜீவனோடு சுகத்தோடு தீர்க்காயுசோடு 120 ஆண்டுகளுக்கு மேலாக சரீர ஆரோக்கியத்தோடும் செல்வ செழிப்போடும் வாழ பண்ணுவாராக. ஆமென், ஆமென், ஆமென்.